Hello everyone, welcome to the weekend market update. So US markets பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பல வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி டாப் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு லெக் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். ஸோ அங்கிருந்து ஒரு பெரிய டிக்ளைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்ஸில். ஸோ அப்படி யூஎஸ் மார்க்கெட்ஸில் வந்து பெரிய டிக்ளைன் வந்துச்சுன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் என்ன ஆகும்? ஸோ அதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ஸோ அடுத்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமோடிட்டி, பிட்காயின், ப்ராடர் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுசும் பாருங்கள், அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் யூஎஸ் மார்க்கெட்ஸ். டவ் ஜோன்ஸ், சரி இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன லெவல் தான். நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா 52,050 52,050ங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல் இன் டவ் ஜோன்ஸ். அது ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 52,050 தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் மேலும் போனாலும் கூட 52,000லேருந்து 53,650 அந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது பெரிய டிக்ளைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒன்னா இது இம்பார்ட்டன்ட் டாப்பாக இருந்துச்சுன்னா இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, இன்னொரு ஹை போயிட்டும் கூட டாப் ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 59,000 கூட போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியும் கூட மார்க்கெட்ஸ் இறங்கலாம். அதாவது 48,000லேருந்து 45,000. இந்த ஜோன்ல இருந்து 48,000லேருந்து 45,000 வரலாம். இல்லைன்னா அது கீழேயும் ரொம்ப டீப்பாக போகலாம். ஸோ எனிவே இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம காஷனரி அட்வைஸ் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ 48,000 45,000 வந்தாலுமே உங்களுக்கு 10-13% மேலே டிக்ளைன் இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் இந்தியன் மார்க்கெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது டவ் ஜோன்ஸ்ல இங்கிருந்து இறங்குறது எப்படி இறங்குது, இன்டர்னல் வேவ்ஸ் பொறுத்து எப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை 59,000 போகணும்னா இந்த வேவ்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷனாக மாறும். ஏன்னா இது வந்து நான் வேவ் 3 வச்சிருக்கேன். ஹையர் டிகிரி 5 ஆஃப் 3. ஸோ 3 வந்து எங்கே முடியும்ட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வேவ் 3 வந்து எப்போ வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் நம்ம சர்டன் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ இதுதான் அந்த 53,000 52,000 ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை மேலே போனாலுமே உங்களுக்கு அந்த 59,000 போய் அந்த 3 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய டிக்ளைன் வரலாம். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் வியூ இன் டவ் ஜோன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு நாஸ்டாக் இருக்குது. நாஸ்டாக் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண லெவல் தான். இங்கிருந்து மேலே போகும் எல்லாமே ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் டாப் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா மேபி ஒரு ஆஃப்டர் எ டிக்ளைன் கொஞ்சம் ஒரு 1,000-2,000 பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு 31,000லேருந்து 32,000 இதுதான் உங்களுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து டீப்பர் டிக்ளைன் டவ் ஜோன்ஸ் மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு டீசெண்டான புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அனதர் ஹை டு 35,000. ஓகேங்களா? இந்த ரெண்டு வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்னா இந்த இடத்துல டாப், இல்லைன்னா அனதர் ஹைல டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, ஒன்னா இங்கிருந்தோ இறங்குதுன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சில வாரங்களாகவும் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஒப்பீனியன் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 21,000லேருந்து 20,800. ஓகேங்களா? இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கங்க. 21,200லேருந்து ஒரு 20,800 இந்த ஜோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் ரைஸ் போயிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வியூ எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஒன்லி இந்த 24,000 கிராஸ் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும். இதெல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் நான் சொன்னது தான். ஓகேங்களா? பட் இதுதான் இம்பாக்டாக இருக்கும்னு நான் சொல்றேன். இதுதான் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன். ரிஸ்க் டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த சூழ்நிலையை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு அப்டேட் ஆன் ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இப்போ அடுத்த வாரத்துக்கு உண்டான அப்டேட் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டி 4 ஹவர்லி சார்ட். சரி, நான் போன வீடியோவில் சொன்ன அதே அப்டேட் தாங்க, எந்த ஒரு சேஞ்சுமே இது வரைக்கும் இல்லை. பேங்க் நிஃப்டி தான் நமக்கு க்ளூ. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா 58,350லேருந்து 58,600 க்ளோஸ் பண்ணி தாண்டணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து அதில் தாண்டி க்ளோஸ் எல்லாம் ஆகலை. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல இறங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா வேகமாக இறங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ ரிஜெக்டும் ஆயிருக்கு, ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக தான் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த சி வேகமாகவும் இறங்கும், அதே சமயம் இதுக்கு கீழேயும் ப்ரைஸ் மினிமம் வந்தாகணும். அதாவது 57,000லேருந்து 56,800 இந்த ஜோனுக்கு மினிமம் வர மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மண்டே ஓப்பனிங் எப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை 58,600 தாண்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற லெவல் 58,900லேருந்து 59,200. ஸோ இதுதான் இந்த அப்டேட். இதை நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ மண்டே ஓப்பனிங் உங்களுக்கு கிளியரான க்ளூ கொடுத்துரும்னு நினைக்கிறேன்.
இந்த பேங்க் நிஃப்டி வச்சு தான் நம்ம நிஃப்டி நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் போன வீடியோவில், நிஃப்டி வந்து இது ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக எடுத்துக்கலாம். அதாவது இங்கே ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இறங்குது இந்த மாதிரி இறங்கும் பொழுது நிஃப்டியும் அது கூட சேர்ந்து இறங்கலாம். எப்படி? 2 ஆப்ஷன். ஒன்னா ஜஸ்ட் ஒரு புல் பேக் மட்டும் வந்துட்டு திரும்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த மொத்த பேட்டர்னுமே ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி கீழே இறங்கி அதுக்கப்புறம் திரும்பலாம். இதெல்லாமே நான் போன வீடியோவில் சொன்னதான், சேம் அப்டேட். ஏன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே மட்டும் தானே மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ பெருசாக எந்த மூவும் நடக்கல. ஸோ இதுதான் அப்டேட். ஈவன் நிஃப்டி கூட நான் சொல்லியிருந்தேன் 24,200 ஃபர்ஸ்ட்டு தாண்டணும். கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 24,300 அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இது தாண்டினாதான் நம்மளுக்கு ப்ரைஸ் மேலே போகும். அதாவது இது தாண்டும் பொழுது 24,500லேருந்து 24,600 எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் லெவல் வரும்போது எப்பவுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் இப்போ அப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். ஷார்ட்டர் டேர்ம் மட்டும் இல்லாமல் மந்த்லி சார்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற நிலைமையில தான் நம்ம மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்ஸ்லேருந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரிஸ்க் உலகத்தில் டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி சூழ்நிலை சார்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு மந்த்லி ஸ்ட்ரக்சர். அதுதான் நெக்ஸ்ட் வீக் உண்டான அப்டேட்டும் இதுதான், நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ ப்ராடர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அதே லெவல் தான். உங்களுக்கு ஸ்மால் கேப் இங்கிருந்தே திரும்பணும், இல்லைன்னா மேபி இன்னொரு ஹை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஹைப்புமே நம்ப முடியாது. அப்படி போனாலுமே 19,200லேருந்து 19,300 முக்கியமான லெவல் நம்ம பார்க்கணும். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் டிக்ளைன் வரும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் நல்லா. ஸோ லெட்ஸ் see. இதுதான் உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் கூட. ப்ராடர் மார்க்கெட்ஸும் சிமிலர் செட்டப். நான் உங்களுக்கு வீடியோ சொன்னேன் தெரியுங்களா, ஒன்றா மார்க்கெட் இப்படி திரும்பும், அப்படி இல்லைன்னா இப்படி போய் திரும்பும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருமே சரியில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ்வலி ரிவர்சலுக்கு கொண்டு போய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இன்னொரு ஹை வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இப்படி போயிட்டு கூட திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ப்ராடர் மார்க்கெட்ஸும் நான் ஷார்ட்டர் டேர்மில் ஒரு புல் பேக் டிக்ளைன் தான் எதிர்பார்க்குறேன். இதுதான் ஓவரால் வியூ ஃபார் ஈக்விட்டிஸ். இப்போ கமோடிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், நான் உங்களுக்கு போன வாரம் ஒரு அப்டேட் தான் கொடுத்துருந்தேன். இதான் அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 73.90 அந்த டாலர்லேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் $68 வரலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ சார்ட் பாருங்கள், 73.90 அங்கிருந்தால் பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போது $68 தான் வந்திருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 68.5. ஸோ நம்ம சொன்ன லெவலில் தான் இருக்குது. இன்னொன்று அங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். என்டையராகவே ரிவர்ஸ் ஆகுதா நியூ ஹைக்கு, அதாவது 120க்கு மேலே போகுதா இல்லை பவுன்ஸ் தான் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகி 79லேருந்து $81 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்துட்டு இது ஒரு சிம்பிள் புல் பேக்கா இல்லை உண்மையாகவே ரிவர்சலா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது க்ரூட் ஆயில். கோல்டு பார்த்தீங்கன்னா இதான் அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். 13 ஜூன் மார்க்கெட் ஒன் மோர் டைம் கீழே வரணும். 3,920லேருந்து 3,750. சரி, 3,750ங்கிறது நான் இங்கிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஷார்ட்டர் டேர்மில் 3,921 சொன்னேன், அது வரணும் அப்படின்ட்டு. மார்க்கெட் அதே மாதிரி தான் இறங்கி வந்திருக்கு. ஓகேங்களா? 3,920க்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது எவ்வளோ வந்திருக்குன்னா உங்களுக்கு ஒரு 960 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு $40 வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஜோன் தான். நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து சப்போர்ட் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இது வந்து நான் வேவ் 4ஆக தான் பார்க்குறேன். வேவ் 5 டெவலப் ஆகணும். அது மோஸ்ட்லி இந்த ஜோனில் டெவலப் ஆகிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து அதுதான் எதிர்பார்க்குறது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ பாசிபிளி ரிவர்சல் அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் கோல்டு அண்ட் சில்வரில். ஸோ சில்வரும் சிமிலர் அப்ரோச் தான். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது தான் 13th ஜூன் 57லேருந்து 54 வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஜோனில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, போத் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரெண்டுமே சப்போர்ட் ஜோனுக்கு தான் வந்திருக்கு. லெட் அஸ் see. நான் வேவ் 4 கம்ப்ளீஷனாக தான் பார்க்குறேன். ஸோ வேவ் 4 கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் வேவ் 5 நியூ ஹைஸ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ லெட் அஸ் see. ஃபர்ஸ்ட் இந்த கரெக்ஷன் முடியட்டும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. வெரி க்ளோஸ் டு சப்போர்ட் ஜோன். ஒன்றா இங்கே இல்லைனா இங்கே. சில்வரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஜோனுக்கு வந்துச்சு. மேபி அனதர் லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இதுதான் வியூ. பிட்காயின் நான் பல வீடியோக்களை சொன்னது தான். மினிமம் 58,000லேருந்து 49,000 வரணும் அப்படின்ட்டு நான் இங்கிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் அதை ரீசெண்ட் அப்டேட் ஆன 20ஆம் தேதி கூட அதான் நான் சொல்லியிருக்கேன், இறங்கி மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா 58,100 சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அங்கேயே வந்துருச்சு. பட் இது ரிவர்சல் பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னுமே டிக்ளைன் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கனால இது இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். பட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேண்ட் 58,000 சொன்னோம், 58,100 இட்ஸ் ஓகே. பட் டெம்பரரி புல் பேக்கோ சப்போர்ட்டோ இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. ஈவன் சம் சப்வேஸ் கூட டெவலப் ஆகலாம். 58,000லேருந்து 49,000 ஜோனுக்குள்ள வர்றதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணணும். ப்ரைஸ் இங்கே இருக்கும் போதே நம்ம என்ன பேசினோம்னா 1,24,4 பக்கம் ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கும். ஃபர்ஸ்ட் வந்து 75,000 வரும்னு பேசினோம். அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம 58,000 எதிர்பார்த்தோம். எஸ், எல்லாமே நடந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? தோ இட்ஸ் சப்போர்ட் ஜோன், நம்ம வெயிட் பண்ணி இன்டர்னல்ஸ் பார்க்கணும். அதே தான் ஓவரால் மார்க்கெட்டுக்கும் நான் சொன்னேன். நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் இறங்கி ஏறி எல்லாமே வந்திருக்கு. பட் இந்த சூழ்நிலையில கொஞ்சம் வெயிட் பண்ணி வியூ எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதுதான் இந்த வீக்கெண்டுக்கு உண்டான வியூ. நான் பல வீடியோக்குள்ள சொல்றதா இது எல்லாமே வந்து ஒரு அனாலிசிஸ். ஓகேங்களா? ப்ரைஸ் இங்கே வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து எலைட் வேவ் யூஸ் பண்ணி நம்ம சொல்ற அனாலிசிஸ். அது எப்படி ட்ரேடபுளாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக செட்டப்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அனாலிசிஸ் வேற, ட்ரேடிங் வேற. பேசிக்காவே அனாலிசிஸும் ட்ரேடிங்கும் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வேறு. ஓகேங்களா? உங்க அனாலிசிஸே கரெக்டாக இருந்தாலும் நம்ம ட்ரேடிங்னு வரும்போது அதுக்குண்டான செட்டப்ஸ் நம்ம யூஸ் பண்ணாதான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பண்றது எல்லாமே நம்ம அனாலிசிஸ். ஸோ இது எந்த வகையிலும் நீங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், என்னோட எலாட்டிவ் லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காக தான் நான் ஷேர் பண்ணுறது. ஸோ எந்த வகையிலும் நீங்களும் பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எலியாட் வேவ் தமிழில் ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.